ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2026ல் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக ஒரு கம்ப்யூட்டர் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 110 சிசிலேருந்து ஒரு 125 சிசி வந்து பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, எந்த பைக்கை வந்து வாங்குறது நல்லாயிருக்கும், எந்த பிராண்ட்லேருந்து வாங்குறது நல்லாயிருக்கும் அப்படின்றது டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து மைலேஜும் நல்லா வரணும், மெயின்டெனன்ஸு கம்மியாக இருக்கும், அதே மாதிரி லாங் லைஃப் வரணும். உங்களுக்கு வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. சில வண்டிகளை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஒரு 5 வண்டியை வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரோஸ், கான்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹார்ட் த்ராட்டில்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 5 எந்த வண்டியை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் 125. ஸோ பஜாஜ் வந்து நிறைய கனவுகளோட இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணாங்க. 125 சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் மைலேஜ் தரக்கூடிய வண்டின்னு வந்து இந்த வண்டி வந்து சொல்லலாம். இந்த வண்டி சிஎன்ஜியாக இருக்கிறதுனாலே நிறையா மக்களுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்குறதுக்கான இது வந்து போயிடுச்சு. மேபி சிஎன்ஜி டேங்க் வந்து வெடிச்சிருமோ, இல்லை லாங் டேர்மில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு இதனாலேயே பெருசாக வந்து சக்ஸஸ் வந்து ஆகலை. ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பைக். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு டெலிவரி ஜாப் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் ஒரு பர்பஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, மைலேஜ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி இந்த ஒரு வண்டியை வந்து வாங்கலாம். 125 சிசியில் ஒரு டீசெண்டான பவரோட உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு லாங் சீட்டுங்க. இந்த டெலிவரிலாம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த பேக் வந்து மவுண்ட் பண்ணி பின்னாடி லக்கேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து டெஃபினெட்லி வந்து இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிஎன்ஜிலலாம் உங்களுக்கு 100 கிலோமீட்டர் சாலிடாக மைலேஜ் தருது. ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95 பைசே அந்த ரேஞ்சில் தான் வந்து செலவாயிட்டுருக்கு. அதனால் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷனும் கூட வந்து சொல்லலாம். ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.10 லட்சம், அதாவது அந்த ட்ரம் வேரியண்ட் வந்து நமக்கு கிடச்சிருது. கான்ஸுமே இருக்குது. கான்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூரல் சைடில் இருக்க பீப்புள்ஸால் வந்து இந்த வண்டியை வந்து வாங்கி ஓட்ட முடியாது. ஏன்னா சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோப் ஆகிட்டுருக்கு. நிறைய இடங்களில் வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து எல்லா ஆடியன்ஸையுமே டார்கெட் பண்ணுற மாதிரி இந்த வண்டி வந்து இல்லை. பெட்ரோல் டேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் அந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. 3 லிட்டர்னும் போது பெட்ரோல் மைலேஜ் கண்டிப்பாக வந்து ஒரு 60-65 இந்த ரேஞ்சில் தான் கொடுக்கும். அதனால் ரூரலில் இருக்க பீப்புளுக்கு வந்து இதை பிக் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால் மெட்ரோ சிட்டிஸில் இருக்க பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம். குறிப்பாக டெலிவரி ஜாப், மார்க்கெட்டிங் ஜாப், நிறைய வண்டி வந்து ஓட்டுவீங்க, மைலேஜ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி இந்த வண்டியை வந்து எடுக்கலாம். நம்பர் 5th வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாக ரீச் ஆகலை. நிறைய பேரோட பையிங் ஆப்ஷன்ஸில் கூட இந்த வண்டி வந்து இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. பட் என்னை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த சிஎன்ஜி டேங்க்கும் வெடிச்சதாக நான் இது வரைக்கும் கேள்விப்படலை இந்த வண்டியை பொறுத்து. அதே மாதிரி கார்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சிஎன்ஜி டேங்க் வெடிச்சதாக ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸாக எந்த ஒரு நியூஸுமே இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ அதனால் டெஃபினெட்லி வாங்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்டிங் இருக்குது. அந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சுனாலே இது டேங்க் வந்து சேஃபஸ்டான ஒரு டேங்க் தான். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா திக்கான டேங்காகவும் கூட இருக்கும். இது வந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து கம்மி தான். யூசர்ஸ் யாரான இருந்தீங்கன்னா இதை வந்து லாங் டர்மாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வண்டி உண்மையாகவே வந்து ஒர்த்தாக இருக்கா அப்படின்றது. நானுமே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். வண்டி வந்து கண்டிப்பாக நல்ல வண்டி தான். அடுத்ததாக நம்பர் 4th இருக்க வண்டி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவில் ஒரு ஐகானிக்கான வண்டிங்க. ரொம்ப காலமாகவே இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சிசியில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 சிசியாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான கிராஃபிக்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சல்யூட் கம்ப்யூட்டரோட டிசைனில் இருக்க வண்டின்னு வந்து சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ், அதே மாதிரி டிஜிட்டல் மீட்டர், ப்ளூடூத், i3s, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜுமே ஒரு கம்ப்யூட்டர் ஃபோக்கஸில் வண்டி இருக்கிறதுனால ஒரு 68 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து ARAI வந்து கிளைம் பண்ணுறாங்க. ரியல் டைமில் எப்படி பார்த்தாலும் 60 டெஃபினெட்லி வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரு பக்காவான கம்ப்யூட்டர் டிசைனில் எனக்கு வண்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணலாங்க. எனக்கு ஸ்ப்ளெண்டர் வந்து ரொம்ப 100 சிசி, எனக்கு வந்து பவர் பத்தலை. ஒரு லாங் ட்ரைவெல்லாம் க்ரூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 60-80 இந்த ரேஞ்சில் வந்து ஓட்டணும், ஒரு 85 அந்த ரேஞ்சில் நான் க்ரூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான நேச்சரில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்து சூஸ் பண்ணலாம். நல்லாவே வந்து ஒரு பக்காவான கம்ப்யூட்டராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஹீரோவும். ஸோ கான்ஸ்ன்னு வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து ஹீரோட எக்ஸ்சென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 சென்சார் பேஸ்டு ஃபியூல் இக்னிஷன்.
இதில் வந்து கண்டிப்பாக லாங் டேர்மில் சென்சார்ஸ் கம்மியாக இருக்க வண்டியிலேயே நிறைய பிரச்சனைகள், பிராண்ட்ஸே பெரிய பெரிய பிராண்ட்ஸே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா விதிவிலக்கு கிடையாது. BS6 வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிள் வந்து கிடையாது. மேபி சென்சார்ஸை வந்து அந்த எக்ஸ்சென்ஸ் அந்த ஒரு இதை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். மேபி நார்மலான சென்சார்ஸை வச்சு இவங்க வந்து பண்ணியிருக்கலாம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸாக பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் ஒரு 5 to 6 இயர்ஸுக்கு அப்புறமா கொஞ்சம் சென்சார் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இந்த வண்டியும் கிடையாது, எல்லா வண்டிக்குமே பொருந்தும். எஸ், ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் ஒரு 5-6 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கப்புறம் நான் வண்டி மாற்றிப்பேன் அப்படின்றவங்க இந்த வண்டியை வந்து எடுக்கலாம். மற்றபடி பெருசாக எந்த இஷ்யூஸும் கிடையாது. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. 96 to 1 lakh இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடே நமக்கு வந்து கிடச்சிடுது. நியர்பை இருக்க ஹீரோ ஷோரூமில் வந்து கண்டிப்பாக என்கொயரிஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். அடுத்ததாக தேர்டில் வச்சுருக்க வண்டி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பல்சரோட 125ங்க. உங்களுக்கு டிசைன் வந்து ரொம்பவே முக்கியம். அதாவது உங்களுக்கு வந்து அந்த 150cc டிசைனில் வந்து இருக்கணும், நல்லா வந்து பார்க்குறதுக்கு ஒரு கிளாசிக்கலான லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பல்சர் 125 வந்து எடுக்கலாம். இப்போ அந்த ஹெட்லைட்டெல்லாம் மாற்றி கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த் ஃபார் யுவர் மணி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். வண்டியில் நல்லா ஸ்மூத்னஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஜின்லலாம் எந்த குறைபாடுகளும் கிடையாது. பவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டீசெண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. லீனியரான பவராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஓட்டும்போது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ப்ளஸ் அந்த க்ரூசபிலிட்டி வந்து இந்த வண்டியில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த 150cc இருக்க அதே பல்சரோட லுக்ஸில் இருக்கிறதுனால ஒரு 125cc வண்டி மாதிரியே மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே தெரியாது. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அந்த பேட்ஜிங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இது 125cc அப்படின்ற மாதிரி வந்து தெரியும். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பாசிட்டிவாக இருக்குது. ப்ரைஸுமே நல்லா அட்ராக்டிவான ரேஞ்சில் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 lakh இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு ஆன் ரோடு வந்து கிடச்சிரும். இதில் உங்களுக்கு டியூவல் சீட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்ப்ளிட் சீட்டு தான், நான் டியூவல் சீட்டுன்னு சொல்லிட்டுருக்கேன். ஸ்ப்ளிட் சீட் வேரியண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் வேரியண்ட்டு, இந்த மாதிரி நியான், இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணக்கூடிய வண்டி தான். கான்ஸுமே சில இதில் தான் இருக்குங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்லைட்டை மேபி சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனுங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன? அந்த ஹெட்லைட் புதுசாக இருக்கிறது நல்லா இருக்கா, இந்த பழைய ஹெட்லைட்டே நல்லா இருந்தா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கியர் இஷ்யூஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் கியர்ஸு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் இது கம்ப்யூட்டர் ஃபோக்கஸ்டாக ரெடி பண்ணியிருக்கிறதுனால இது வந்து 51 தான் யூசர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்க மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-55 இந்த ரேஞ்சில் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. மேபி இதை வந்து ஒரு 60-65 இந்த ரேஞ்சில் வந்து கொடுக்குற மாதிரி இருந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் ஃபோக்கஸ்டாக இருக்க வண்டியில் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனாக வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸுங்க. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட லிவோ, இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் சிட்டி. இது வந்து குறிப்பாக வந்து சொல்லலாம். ஏன் செகண்ட் பிளேஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் எப்பயுமே வந்து பெஸ்ட்டான இன்ஜின்ஸுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாப்பனீஸ் தான், அவங்க இந்தியன் பிராண்ட் கிடையாது. ஏன் வந்து இந்த பிராண்ட்ஸ் வந்து டாப்பில் இருக்காங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா இன்ஜினோட ரிலையபிலிட்டி தாங்க மெயின். இவங்களோட அந்த ஆயில் ஜெட் கூலிங் ஆகட்டும், HET டெக்னாலஜி, ஹோண்டாவோட எக்கோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்செட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிஸ்டனோட ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கேம் இந்த ஏரியாலாம் ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். வண்டி வந்து லாங் டேர்மில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் யூஸ் பண்ணாலுமே புது வண்டி வாங்கினா அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரிஃபைன்மெண்ட்டு இன்ஜினில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் வரைக்குமே இந்த வண்டிங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா நிறைய பேர் விருப்பப்படுறதுக்கும் இதுதாங்க காரணம். லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இன்ஜின்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக, அதாவது அந்த டியூனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஷ்னஸ் எல்லாம் எதுவுமே வந்து மாறாது. இன்ஜினோட சவுண்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கிறதுலேருந்து ஒரு 50,000-60,000 ஓட்டினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து அதே ஒரு நேச்சரில் வந்து இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் மட்டும்தான் பண்ண முடியும். நானுமே நிறைய பிராண்ட் இன்ஜின்ஸ் வந்து பார்த்துட்டேன். அந்தளவுக்கு வந்து இதுவாக வந்திருக்காது, ஸ்மூத்தாக வந்திருக்காது கொஞ்சம் டியூரேஷன் ஆக ஆக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக யமகா வண்டிகள்லாம் நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்பர் 1 எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹோண்டா தான். அந்த ஸ்மூத்தஸ் வந்து கடைசி வரைக்கும் மாறவே மாறாது. இந்த ஹோண்டா மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரீசனுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து மாறாமல் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 110cc நல்லாவே ஃபீச்சர்ஸ் ஸ்டார் சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டிஜிட்டல் டிஸ்பிளே ஆகட்டும், இந்த ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, டிஸ்டன்ஸ் ஸ்டெபிலிட்டி,
இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கிளாக் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த வண்டியில் வந்து இருக்குது. ட்ரிப் பி இந்த மாதிரி 2 விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன் ரோடுமே வந்து ஒரு 1 lakh இந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல ப்ரைஸிங் வந்து சொல்ல முடியும். மைலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 kmpl வந்து கிளைம் பண்ணுறாங்க. ரியல் டைமில் ஒரு 65 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கான்ஸ் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா மைட் பி இதில் வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டியூன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் இது ஒரு லாங் ரைடு போக மாட்டோம், க்ரூசிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 அந்த ரேஞ்சில் தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் சிட்டி சின்ன சின்ன கம்யூட் யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த வண்டி வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷன் இஷ்யூஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நமக்கு ஹோண்டாவில் 2 பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கியர் ட்ரம் இஷ்யூ. கியர் வந்து அடிக்கடி ஃபால்ஸ் நியூட்ரல்னு சொல்ல முடியாது, கியர் வந்து விலகவே விழாது, நியூட்ரல்லே இருக்கும். நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் கியர் வந்து விழவே விழாது. அந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்குது. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வண்டியும் விதிவிலக்கில்லை, அந்த இஷ்யூ வந்து இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த வண்டியில் குறைகள் அப்படின்னு வந்து எதுவுமே சொல்கிற அளவுக்கு கிடையாதுங்க. டெஃபினெட்லி நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த வண்டி வந்து எடுக்கலாம். அடுத்ததாக இதோட சிப்ளிங்கான ஸ்டார் சிட்டி 110cc டிவிஎஸோட ஒரு லெஜெண்டரி வெஹிக்கல். ரொம்ப காலமாக டிவிஎஸ் கிட்டே இந்த வண்டி வந்து இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மைலேஜ் நல்லா வருங்க. நீங்கள் என்ன ஃபுல் டு ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஓட்டினாலுமே வண்டி 70 kmpl தாராளமாக வந்து கொடுத்துரும். ஒரு சிட்டியில் டென்ஸ் டிராஃபிக்கில் ஓட்டினாலும் மினிமம் 65 ஆச்சு இந்த வண்டி வந்து கொடுத்துரும். ஸோ மைலேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி வந்து எடுக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் மெயின் சஸ்பென்ஷனுங்க. நீங்கள் ஃபுல் டே வண்டியை வந்து ரைட் பண்ணாலுமே சஸ்பென்ஷன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சஸ்பென்ஷனுக்காகவே இந்த வண்டியை வந்து எடுக்கலாம். நல்ல ஒரு சாஃப்டான டியூனிங்க இந்த வண்டியை பொறுத்து. சஸ்பென்ஷன் தி பெஸ்ட்டுன்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம் டிவிஎஸ் இந்த ஸ்டார் சிட்டியை பொறுத்து. அடுத்ததாக ப்ரோஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து புது பெயிண்ட் ஸ்கீம் இதெல்லாம் விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். கான்ஸ்னு வந்து கேட்டிங்கன்னா இன்ஜினோட ரிலையபிலிட்டியில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குங்க. இந்த ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நானுமே இந்த பர்சனலாக இந்த வண்டியை வந்து ஒரு 2-3 years வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஜினோட ரிலையபிலிட்டியில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது எல்லா வண்டியிலையும் கிடையாது, சில வண்டிகளில் வந்து இருக்குது. நானுமே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் டிவிஎஸில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு மைலேஜெல்லாம் நல்லாவே கொடுத்துட்டு இருந்தது. சஸ்பென்ஷனில் ஐ எம் ரியலி ஹாப்பி நான் ஓட்டின எல்லா பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க வாரண்டியே கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் 5 yearsன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாரண்ட்டி வந்து இருக்கிறதுனால டிவிஎஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் ஆச்சுனாலுமே கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டாஃப்மே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதில் எந்த இஷ்யூஸும் இருக்குல்ல. பட் ஸ்டில் மாற்றினாலுமே அதோட ரிலையபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது கொஷின் மார்க் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் மேபி இந்த வண்டி வந்து நீங்கள் பெட்டர் லிவோ போகலாம். இது ஒரு 110cc சூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா வந்து ஓடிட்டுருக்கு, எந்த பிரச்சனைகளும் இல்லை, கொஞ்சம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம். ஒரு சின்ன என்கொயரி பண்ணிவிட்டு யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு 50,000-60,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக் தெரிஞ்சுட்டு வந்து எடுங்க. ஏன்னா நான் எடுத்த வண்டியில் இந்த ஒரு இஷ்யூ வந்து இருந்தது. ஸோ நம்பர் ஃபர்ஸ்ட்டில் இருக்க வண்டி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷைன் அல்லது வந்து SP125 தான். ஆப்வியஸ்லி இதில் வந்து 2 மேஜர் இஷ்யூஸ் இருக்குது. இருந்தாலுமே இது வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு ஒர்த்து தான். என்ன மேஜர் இஷ்யூஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கியர் இஷ்யூ. கியர் வந்து நமக்கு விழாது. சில இடத்துல போயிட்டு நம்ம எக்ஸாம்பிள் ஒரு 3rd கியரில் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ வந்து 2nd கியர் வரணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து 2nd கியர் விழாது. அந்த கியர் பெடலை நம்ம அழுத்தும் போது அது வந்து அழுந்தாது, 2nd கியர் விழாது, அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். அந்த ஒரு இஷ்யூ வந்து இந்த வண்டியில் வந்துருக்கு. சஸ்பென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டியூன் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. கொஞ்சம் ஹார்டர் சைடில் வந்து சஸ்பென்ஷன் இருக்கும் 2 வண்டியிலுமே. இன்ஜினை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டியிலுமே சேம் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான இன்ஜின்ஸுங்க. இந்த இன்ஜின்ஸ்க்காக தான் இந்த வண்டிகளை வந்து நான் ஃபஸ்ட்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இன்ஜின் வந்து லாங் டைமில் நமக்கு ஓடக்கூடியது, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரக்கூடியது. அதே மாதிரி இன்ஜினோட சவுண்டெல்லாம் லாங் டேர்மில் நமக்கு மாறவே மாறாது. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ நீங்கள் ஒரு 1 lakh கிலோமீட்டர் ஓட்டினாலுமே அதே ஒரு ஸ்மூத்னஸில் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து ரீவேல்யூ அதிகம் ஹோண்டா வண்டிகளுக்கு எப்பயுமே மார்க்கெட்டில். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேர் அவைலபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஏன்னா ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் 125cc பைக்ஸுனுமே இந்த 2 வண்டிகளை வந்து சொல்லலாம். மேக்ஸிமம் யூசர்ஸ் வந்து ஒரு 125cc ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டர் எடுக்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து எப்பயுமே அவங்க சாய்ஸில் வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிர் ஷைன் வைப்பாங்க,
இல்லை எஸ்பி 125 வைப்பாங்க. ஷைன் எல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு ரொம்பவே கொடிகட்டி பறந்த வண்டி. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷைனை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. BS4ல ஒரு டாப் நாச் இன்ஜினுங்க. அந்த ஒரு இனிஷியல் பிக்கப், அந்த ஒரு கிறிஸ்பினஸ், இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. மார்க்கெட்டில் எந்த வண்டினாலும் பீட் பண்ண முடியல. மேபி BS6க்கு அப்புறமா ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கலாம். ஆனால் BS4ல் நான் பர்சனலாக ஓட்டின வரைக்குமே இந்த வண்டிகளில் இருக்கிற அந்த ஒரு ஸ்வீட்டான அந்த இனிஷியல் பிக்கப்பு, ஸ்மூத்தான ஒரு க்ரூசபிலிட்டி, இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. BS6ல் கொஞ்சம் அந்த நேச்சர் வந்து மாறி இருக்குது. நான் இல்லைன்னு வந்து சொல்ல. இந்த வண்டிகளுக்கான ரிவ்யூமே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சைலண்ட் ஸ்டார்டர்லாம் சில பஞ்சாயத்துகளெல்லாம் இருக்குது. அதை பற்றியுமே நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய வீடியோஸில் வந்து பேசியிருக்கேன். பட் ஸ்டில் இந்த வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் ஒரு 125cc ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ்டாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த 2 இஷ்யூஸ் தவிர மேபி இப்போ இந்த 2026ல் மேபி இதில் ஃபிக்ஸ் எதனா பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ரிவ்யூ தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புது வண்டியில் வந்து கியர் இஷ்யூஸ் இருக்கா, அது மாதிரிலாம் வந்து செக் பண்ணி வந்து ஒரு ரிவ்யூ வந்து போட்டுருவோம். எஸ், ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்துருவோம் இந்த 2 வண்டிகளோடது. ஸோ நமக்கு எஸ்பி அண்ட் இது ஷைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,06,000லேருந்து 1,10,000 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆன் ரோடே வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ கான்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எந்த பெரிய பிரச்சனைகளும் கிடையாது. டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம். மைலேஜுமே ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் தாங்க. ரீசெண்டாக நான் எஸ்பி 125 ஒரு 40,000க்கு அப்புறமா மைலேஜும் டெஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன். 70+ வந்து தாராளமாக வந்து கிடச்சிட்டு இருந்தது. இந்த கான்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு இன்ஜின் வந்து நல்லா உழைக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது, எனக்கு ஸ்மூத்னஸில் எனக்கு ரொம்ப முக்கியங்க அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி இந்த வண்டிகள் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டி 125cc எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்டி சைடில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எந்த 125cc பெட்டராக இருக்கும் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா சூப்பர் ஸ்ப்ளெண்டரை தவிர இது எல்லா வண்டியும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இதோட வந்து முடிச்சுப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until that, bye from Heart Thrills Praveen. Thank you so much guys.